யாரையுமே எந்த விஷயத்திலையும் நிர்பந்திக்க முடியாது. ஒரு விஷயத்துல பிழை அப்படின்னா அதை சுட்டி காட்டுறது மட்டும்தான் நம்மளோட வேலையை தவிர யாரையும் நிர்பந்தித்து அதுல அமர்த்தி வைக்க முடியாது. இப்படி இருக்கிறப்போ ஒரு மதம் சார்ந்த அடையாளத்தில் இருக்கிற ஒருத்தர் செய்கிற பிழையை வச்சுக்கொண்டு அந்த சமூகத்து பிழையங்குறையோ அந்த சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய மதம் அழிஞ்சு போப்போதுன்னு சொல்றதோ ரொம்பவே வேடிக்கையானது. ஏன்னா ஒரு மதத்தை உண்மையா பின்பற்றுறவங்க இருக்கிற வரைக்கும் அந்த மதத்தை யாராலையுமே அழிக்கவே முடியாது. இதை நான் இந்த பொண்ணு நடனம் ஆடினதை மட்டும் வச்சு சொல்லல. இந்த பொண்ணுடைய விஷயத்தை மோசமா கேவலமா விமர்சித்தவங்களையும் நான் சொல்றேன். ஒரு தவறை சுட்டி காட்டுறதுல நோக்கமே அந்த தவறை செய்யறவங்க உணர்ந்து கொள்றதும் அதை விட்டு அவங்க வெளியே வாரதும் தான். ஆனா நாம அந்த தவறை சுட்டி காட்டுற முறையில இருக்கிற பிழையாலதான் அந்த தவறை அவங்க உணராம திரும்பவும் அதை செய்யக்கூடிய நிலைமையும் அது அந்த தவறு செஞ்ச தவறு ஒரு பெருசா நினைக்கிற மாதிரியும் ஆயிருக்கு. இந்த மாதிரி தான் இந்த பொண்ணுடைய விஷயத்துல நடந்திருக்கு. இவங்க செஞ்ச இந்த பிழைய தவறான கேவலமான வார்த்தைகளால் அவங்க திட்டி தீர்த்ததால இன்னைக்கு அவங்க தான் செஞ்சதை பெரிய ஒரு விஷயமா நினைச்சது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவங்க டபுள் மடங்கு ஃபேமஸும் ஆயிருக்காங்க. ஒருவேளை டிவிஸ்ல ப்ரோக்ராம்ஸ்க்கு அவங்கள கூப்பிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவ்வளவுக்கு நாம திட்டி தீர்த்து அவங்கள இன்னும் ஃபேமஸ் ஆக்கி வச்சு அவங்க செஞ்சது தப்பு இல்லை என்று அளவுக்கு அவங்கள நாம உணர வச்சிருக்கிறோம். அப்படின்னா இவங்க செய்யறது 100% சரின்னு நீங்க சொல்ல வாரீங்கன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை. ஆனா அவங்க செய்யற தப்பு நாம சுட்டி காட்டுறோம்ன்ற பேர்ல கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள திட்டி தீர்க்கிறதும் கழுவி ஊத்துறதும் அவங்களோட ஊரை அவங்களோட குடும்பத்தை இன்னும் இன்னும் ஏசுறதும் தான் இங்க நான் பிள்ளைன்னு சொல்ல வரேன். தவற சரியான முறையில சுட்டி காட்டுறது மட்டும்தான் நாம இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயம். இந்த வீடியோவை அந்த சகோதரி பார்ப்பாங்களா அப்படின்னு தெரியாது. பார்த்துட்டு இருந்தாங்கன்னு அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், நமக்கு எல்லாருக்குமே மரணம் இருக்கு. மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை ஒன்று இருக்கு. அந்த வாழ்க்கையில நாம இறைவனை சந்தித்து இறைவனிடத்துல பதில்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த நேரத்துல யாருமே இப்ப ஆதரவளிச்ச யாருமோ எதிரா பேசின யாருமோ வரப்போறது இல்லை. சோ மரணத்துக்கு அப்புறமான வாழ்க்கைக்கு நீங்க தயாராகி கொள்ளுங்க. மரணத்துக்கு அப்புறம் நாம இப்ப செய்யக்கூடிய நல்ல விஷயத்துக்கு எப்படி நன்மைகள் வந்து சேருமோ அதே மாதிரி தீய விஷயங்களுக்கும் அதுக்குரிய பாவம் நிச்சயமா நம்மளோட மண்ணறைக்கு வந்து சேருமுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சோ இதை நீங்க பிழைன்னு உணர்ந்தீங்கன்னா இவ்வளவு நாளா நீங்க போட்ட வீடியோஸ் எல்லாம் அழிச்சிட்டு உங்களோட இந்த ரீச்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நீங்க நிறைய நல்ல விஷயத்த பேசலாம். ஏன்னா இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவன் யாருமே இல்லை. அப்படி தப்பு பண்ணல நீ அவனை சொன்னான்னா அவன் சொல்றது இந்த உலகத்திலே பெரிய ஒரு பொய்யா இருக்கு. சோ பண்ற தப்ப உணர்ந்து திருந்து வாழ்றவன் தான் மனுஷன். நீங்க முடிஞ்ச அளவுக்கு இதை உணர்ந்து மாறினாலே போதும். மற்றபடி நம்ம சமூகத்தில இருந்து இந்த மாதிரி பிழையான கேவலமா பேசின யாரையுமே நீங்க கணக்கெடுக்க தேவையில்லை. நீங்க இது பிழைன்னு உணர்ந்தா மட்டும் இதை மாறுங்க. அப்படி இல்லைன்னா நாங்க இப்படித்தான் கடைசி வரைக்கும் இருக்க போறோம்னா இருந்துட்டு போங்க. மறுமைக்கு அப்புறம் மறுமையில மரணத்துக்கு அப்புறம் மறுமையில போய் இறைவனை நீங்க சந்திச்சு கொள்ளுங்க. நன்றி.